யுக்ரைன் தலைநகர் கீவில் இந்த ட்ரோன்ஸ் டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. இதை பார்க்குறதுக்கு பல பேர் வருவாங்களே அந்த இடத்துக்கு. மறந்துடாதீங்க, யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்துட்டுருக்கு. அதுக்கு நடுவில் இந்த எக்ஸிபிஷனு. ரஷ்யா என்ன பண்ணிடுச்சு, மிசைல்ஸை வச்சு இந்த இடத்த அடிச்சிருக்காங்க ஏவுகணைகளால். 15 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மக்களே இந்த தாக்குதலில். இதில் கொடுமை என்னென்னா, 100க்கும் மேற்பட்டவங்க காயம்பட்டிருக்காங்க. அதில் சில பேரோட நிலைமை இன்னும் கிரிட்டிக்கலாக இருக்குது. இது யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை ஒரு மாதிரி அப்செட்டோட உச்சிக்கே கொண்டு போயிடுச்சு. என்னங்க தொடர்ந்து எங்கள் நாட்டு பொதுமக்கள் மேலே கை வைக்கிறீங்க, சிவிலியன்ஸ் அடிக்கூட உங்களுக்கு தெரியாதா? இது ரஷ்யா எப்போ மட்டுமா பண்ணுறீங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதில் வேற யுக்ரைன் மக்கள்லாம் யுக்ரைன் அதிபர் சார்ந்து ஒரு பல கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அடுத்து நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க இந்த போரில்? இதுக்கப்புறம் ரஷ்யா தாக்கப்படுகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஆட்கள் பலம் இருக்கா, ஆயுத பலம் இருக்கான்னு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம வார் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது, நம்ம கண்டிப்பாக புதுசாக என்ன பண்ணி ஆகணும்னு ப்ரெஷரை பயங்கரமாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜெலன்ஸ்கிக்கு எதிராக. இல்லை ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டாப்புல, தெளிவாக யோசிச்சு முடிவெடுத்தாரா இல்லை சரி மக்களோட வாயை அடிக்கணும் முடிவெடுத்தாரான்னு தெரியல, ஒரு ட்ராமட்டிக் டிசிஷன் எடுத்திருக்காரு. என்ன தெரியுமா அது? இதுக்கு முன்னாடி யுக்ரைன் தலைநகர் கீவ் இருக்குல்ல, அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போக இருந்துச்சு ஒரு டைமில். அப்போ அதை தடுத்து நிறுத்துறது யுக்ரைனோட ஒரு டாப் மிலிட்ரி கமாண்டர். அப்பேற்பட்ட மனுஷனை இப்போ அந்த போஸ்ட் வந்து தூக்கிட்டாருங்க ஜெலன்ஸ்கி. எதுக்கு என்னன்றத காரணமே சொல்லலை. ஆனால் பல பேரும் கணிக்கிறது என்ன தெரியுமா, இல்லைங்க இது ஒரு புது போர் யுத்தியாக இருக்கும், கண்டிப்பாக அவருக்கு வேறு எதனா வேலையை இம்பார்ட்டன்ட் வேலையை கொடுத்துருப்பாங்க, அதனால தான் ரகசியமாக இப்போ தூக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படியோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை இப்போ யுக்ரைன் அதிபர் சாக் பண்ணியிருக்காருன்னா பின்னாடி என்ன விஷயம் இருக்கும்?